பவித்ரா என்ன பண்ணுறாங்க, நம்ம கண்மணி ரொம்ப பாராட்டுறாங்க. உங்கள மாரி யாருமே இருக்க முடியாதுங்க. உண்மையிலேயே நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாட்டிக்கெல்லாம் வந்து எவ்வளோ சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாரி இவங்களையும் நான் மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னோனே எல்லாம் அதிர்ச்சியா பார்க்குறேன். வெண்ணிலாவையா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா இவங்க ஒருத்தர் மேல வந்து வண்டியில தண்ணி அடிச்சுட்டு அப்படியே அடிச்சு விட்டுட்டாங்க அவங்க மேல. ஆனா அவங்களுக்கு எந்த சாரியுமே சொல்லல. அதுக்கப்புறம் சாரி சொன்னா தான் வண்டி கீய குடுப்பேன்னு சொன்னேன். அப்புறமா தான் குடுத்தாங்க அப்படின்னோனே செம்ம டென்ஷன் அப்படியே வெண்ணிலா பார்க்குறாங்க. இங்க பாருங்க உங்க மேல எனக்கு அந்த டைம்ல கொஞ்சம் கோவமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஓகே தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது கேட்டு வெண்ணிலா செம்மையா கடுப்பாறாங்க. ஓ! இத வேற பண்ணியிருக்காளா? பின்ன இவ இப்படி தானே நடந்துப்பா அப்படி சொல்லிட்டு அன்பு யோசிக்கிறாரு. இங்க வந்து நீங்க தப்பா நினச்சுக்காதீங்க வெண்ணிலாவ பத்தி பவிதா. அவ எப்பவுமே அப்படிதான் கொஞ்சம் கோவமா இருப்பா. ஆனா ரொம்ப நல்லவ அப்படின்ற மாரி சொல்றாங்க கண்மணி. அது கேட்டு இவ சர்டிஃபிகேட் குடுக்க வந்துட்டா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க வெண்ணிலா. இந்த உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் பேசுறாங்க. இங்க பாரும்மா இந்த மாரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வர்றது நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உனக்கு நிறைய புடவ வாங்கி கொடுக்கல வீட்ல. அதெல்லாம் கட்டிக்கலாம்ல அப்படி பாட்டி சொல்றாங்க. எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படி சொல்றாங்க. சொல்லிட்டு போயிடுறாங்க பவி. என்ன இவ இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு ஒன்றும் புரியல. எல்லாருக்குமே யோசிக்கிறாங்க. பாட்டி சொல் பேச்சுக்கு மறு பேச்சு சொல்ல மாட்டாங்க. இவ இப்படி சொல்லிட்டு போறாளே என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படி சொல்லிட்டு கார்த்தி பயப்படுறாரு. அடுத்து வந்து எங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, பாட்டி வந்து பவி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கொடுத்துட்ருக்காங்க. இதையெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்து டிஜேலாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே ஒன்றும் புரியாமல் ஆச்சரியமாக பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக பாட்டி வந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து ஸ்டாப் பண்ணாமல் சவுண்ட் வச்சுன்னா பாட்டி செம்ம டென்ஷன் ஸ்டாப் இட் அப்படி சொல்லிட்டு கத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா பாட்டி என்ன பாட்டி எதுக்காக இப்படி கத்துறீங்க அப்படி சொல்லிட்டு பவித்ரா வந்து கேட்குறாங்க. என்ன இது வீடா இது வேறு ஏதாவதா யாரை கூப்பிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது, வீட்டில் பார்ட்டி கொடுக்குறதுல என்ன தப்பு இருக்குது, எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு அதனால் வந்திருக்காங்க அவங்களுக்கு நான் பார்ட்டி கொடுக்குறேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து நீ மச்சு நடந்து தான் ஆகணும் பவித்ரா. நீ இப்படி இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. நீ வந்து ரொம்ப அடக்கணமான பொண்ணுன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் சொன்னாங்க. ஆனால் நான் இப்படி பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட பார்ட்டி கொடுக்கக்கூடாதா, இதெல்லாம் கூட நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே நான் சொல்லிட்டேன். அவரும் ஓகே சொல்லிட்டார். அப்புறம் என்னடா கார்த்தி இதெல்லாம் அப்படின்னோடனே அது வந்து அப்படி சொல்லிட்டு கார்த்தி முழிக்கிறாரு. என் ஹஸ்பண்ட் ஓகே சொன்னோன்னே எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை பாட்டி அப்படின்றாங்க. நான் வந்து இங்கே சொல்லணும் அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு தெரில பாட்டி அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அது கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இப்படி இருக்காளேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டு போகிறாங்க பவித்ரா பார்த்து. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பவித்ரா வந்து ஒரு அப்செட்டாக இருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக அவங்க வீட்டுக்கார் வந்து கார்த்தி வந்து எங்கள் பாட்டி இப்படி தான் இது கண்டுக்காத பவித்ரான்றாங்க. இங்கே பாருங்கள் அவங்க யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, ஆனால் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படி சொல்கிறாங்க. ஐயோ என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படி சொல்லிட்டு கார்த்திக் யோசிக்கிறாரு. இங்கே வந்து ஒரே யோசனையாகவே இருக்கார் நம்ம அன்பு. ஏதோ நடந்திருக்கு, நம்ம எப்படி அவ்வளோ தூங்கியிருக்க முடியும், அப்படி தூங்கக்கூடிய ஆள் நம்ம இல்லையே, என்ன நடந்திருக்கும், அந்த பாலை குடிச்சோன்னு தான் எனக்கு தூக்கம் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ வராங்க கண்மணி. கண்மணி கிட்ட உடனே யோசிக்கிறாரு. என்னாச்சுங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, சாப்பிடும்போது கூட சரியாகவே சாப்பிடல என்னாச்சுங்க அப்படின்னோடனே நான் ஒரு விஷயம் கேட்குறேன் கண்மணி கரெக்டாக பதில் சொல்கிறியா, நான் சொல்லுங்கங்க அப்படின்னோடனே நேற்று நான் பால் குடிச்சோன்னு தூங்கிட்டேன். ஆமாங்க குடித்ததும் தெரில நீங்கள் படுத்ததும் தெரில, அப்படியே குடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டு இருந்தீங்க, ஏதோ சொல்ல வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே சொல்லலைங்க அப்படின்னோடனே சரி நான் பால் நீ தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆமாங்க நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். சரி சமையல் கட்டுலேருந்து வேறு யாருமே இல்லையா அவங்க கூட அப்படின்னோடனே அது வந்து யாருமே இல்லைங்களேங்க, நான் பால் எடுத்துகிட்டு வரும்போது கரெக்டாக சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். கரெக்டாக அந்த டைம் பார்த்து வெண்ணிலா வந்தா, வெண்ணிலாக்கு தண்ணி இல்லையா தீர்ந்து போச்சான். அதுக்கப்புறமா பால் அவகிட்ட கொடுத்தது தான் தண்ணி எடுத்து வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பால் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அந்த கேப்பில் தான் வெண்ணிலா எதையும் கலந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாரு நம்ம வந்து அன்பு. சரி சரி ஓகே அப்படி சொல்லிட்டு சரி நீ படுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு படுத்துடுறாங்க. உடனே வெளியே வராரு அன்பு. வெண்ணிலாவை பார்க்குறாரு. வெண்ணிலா வந்து ரொம்ப கேஷுவலாக அப்படி நிற்கிற மாதிரி பில்டப் பண்ணிகிட்ருக்காங்க ரூம் பக்கத்துலேயே. இதே தான் பண்ணிகிட்டு இருப்பாளா, இதுதான் வேலை எவளுக்கு அப்படி சொல்லிட்டு வராரு. வந்துட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. குடிச்சிட்டு வெண்ணிலாவை பார்க்குறாரு. என்ன அன்பு தூக்கம் வரலையா, இன்றைக்கும் பால் குடிக்கல போல் இருக்கு அப்படின்னோடனே குடிச்சிட்டிங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் பால் குடிக்கிறேன் குடிக்காமல் போகிறேன் அது உனக்கு எதுக்கு, இன்றைக்கும் பாலில் ஏதாவது கலந்துட்டியா நான் அப்படின்னோன்னா அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. தூக்கி வாரி போடுது வெண்ணிலாக்கு. அது வந்து எனக்கு எல்லாமே தெரியும், நீ என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு உனக்கு கேவலமான புத்தி தானே பண்ணியிருக்க, நான் வேணும்னு எதுவும் பண்ணலை, வேணும்னு எதுவும் பண்ணலைன்னா உனக்கு அசிங்கமால இப்படிலாம் பண்ணுறதுக்கு நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமா அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க.